வணக்கம். இந்தியாவிலேயே அதிக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதிக பணம் கைமாறக்கூடிய ஒரு இடம், அதிக வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட் தான், பங்குச்சந்தை தான். சரி, மாற்றம் இருக்கா? இல்லை. அதே போல் உலக அளவில் அதிக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதிக பணம் கைமாறக்கூடிய ஒரு இடம், அதிக வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். மாற்றம் இருக்கா? இல்லை. அதிக பணம் கைமாறுது அப்படின்னா லாஸ் புக் பண்ணுறவங்க கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க கிட்ட அதிக பணம் கைமாற்றப்படுகிறது. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன், வேறு ஏதாவது நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். அப்போது ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அதிக பணப்புழக்கம் இருக்குது, அதிக பணம் இருக்குது. அப்போ ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேருந்து பணத்தை கிள்ளி எடுக்கணுமா இல்லை அள்ளி எடுக்கணுமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் தான் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்கணுமா இல்லை அள்ளி கொடுக்கணுமா வள்ளல் மாதிரி அப்படிங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இதுலேயே மாற்றம் இருக்கா? இல்லை. சரி, ஓகே. அப்போ மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுக்கக்கூடிய திறமை, மார்க்கெட்லேருந்து பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல், சூட்சமம், யுக்தி, மனப்பக்குவம், பொறுமை, மார்க்கெட்டை கற்றுக்கொள்ளும் திறன், அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய தன்மை, இதெல்லாம் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்க, இதெல்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னாக்க நீ தாண்டா பணக்காரன், நீ தாண்டா கோடீஸ்வரன். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. ஆனால் நம்ம எல்லாருக்குமே மார்க்கெட்டுக்கு பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய திறமை தான் இருக்குது, மார்க்கெட்டுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய பொறுமையின்மை தான் இருக்குது. இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. சரி, உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். தமிழ்நாடு அளவில் பிஆர் சுந்தரா இருந்தாலும் சரி, இந்திய அளவில் பிக் புல் அப்படின்னு சொல்லப்படுகிற ராகேஷ் ஜூஜன்வாலாவாக இருந்தாலும் சரி, அவர் இப்போ இல்லை, உலக அளவில் வாரன் பஃபெட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க எல்லாருமே மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுக்கக்கூடிய, மார்க்கெட்லேருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய சூட்சமம் தெரிந்த ஆட்கள், பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள். இதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை. அதே போல் 2030 இன்னும் 4 வருஷத்தில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் உலக அளவில் பார்க்கும்போது அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு தமிழன் யார் அப்படின்னா முரட்டுக்காலை பிரபாகரன் தான். இலக்கு முடிவு பண்ணியாச்சு, அதற்குரிய பயணமும் தொடங்கியாச்சு. சரி, இதை எப்படி நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னாக்க, மார்க்கெட்டை கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை என்கிட்ட இருக்குது, அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய தன்மையும் என்கிட்ட இருக்குது. சரியாக சொல்லணும்னா நான் ஒரு பிச்சைக்காரன், நான் ஒரு கடன்காரன், நான் ஒரு சாதாரணமான மனிதன், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நான் இப்போ ஜீரோலாம் இல்லை, மைனஸில் இருக்கேன். அப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேடராக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக உலக அளவில் இருப்பேன் இன்னும் ஒரு 4 வருஷத்தில் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். அப்படின்னாக்க மார்க்கெட்டை கற்றுக்கொள்ளும் திறமை என்கிட்ட இருக்குது, அதை சரியாக பயன்படுத்தும் தன்மையும் என்கிட்ட இருக்குது. அப்போது யாராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டை கற்றுக்கொள்ளும் திறமை, ஒரு தன்மை நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னாக்க, அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு குணம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னாக்க, எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நம்ம லாபம் சம்பாதிக்கலாம், ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், கிள்ளி எடுப்பதும் அள்ளி எடுப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு இவன் பிச்சைக்காரன், இவன் லட்சக்காரன், இவன் கோடீஸ்வரன், இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இது உங்களால் முடியும். முதல்ல மார்க்கெட்டை கற்றுக்கொள்ளும் திறமை உங்கள்கிட்ட இருக்கணும், கற்றுக்கொண்டதை சரியாக பயன்படுத்தும் தன்மை, மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். மார்க்கெட்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய சூட்சமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். அப்போது மார்க்கெட்டில் இருந்து பணத்தை கிள்ளி எடுப்பதும் அள்ளி எடுப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் தான் மார்க்கெட்டுக்கு பணத்தை கிள்ளி கொடுப்பதும் அள்ளி கொடுப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல் மார்க்கெட்டை கற்றுக்கொள்ளும் திறமை, அதை சரியாக பயன்படுத்தும் தன்மை யார்கிட்ட இருக்கோ அவர்களால் மட்டுமே மார்க்கெட்டில் இருந்து கிள்ளியோ அல்லது அள்ளியோ பணத்தை சம்பாதிக்க முடியும், மார்க்கெட்டில் இருந்து பணத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.